அது குளமா இருக்குது. அதை கொஞ்சம் நாளாவட்டத்தில் தூர்த்து போகுது. அப்புறம் சில இஸ்லாமியர்கள் போய் அதில் நாங்கள் மசூதி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஏதோ தப்பான பட்டா வாங்கி மசூதி கட்டணும்னு கேட்குறாங்க. குளம் இருந்த இடம் ஆனால் காலியாக போச்சு அது. அப்போ இருந்தால் கலெக்டர் என்ன பண்ணுறாரு, இல்லை நான் அங்கே மசூதி கட்டினா லோக்கல் மக்களுடைய அனுமதி ஒப்பீனியன் என்னன்னு கேட்குறேன்னு சொல்லி தாசில்தார் ஆஃபீஸில் ஒட்டுறாங்க இங்கே மசூதி வரப்போகுதுன்னு. உடனே அந்த கோயில் சம்மந்தப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க, அடப்பாவி அது குளமாச்சு அங்கே எப்போ மசூதி வரும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு குளம்னு சொல்லாமல் இடம்னு போட்டு அது கோயில் இடம் தான் அப்படின்னு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள் போய் எங்கள் இடம் சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிட்டான்ல, கோயில் இடம் தானங்க, அங்கே ஒரு குளம் வருது, குளத்தை மீட்டு எடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் கோயில் நிர்வாகம் மாற்றுங்குது. அப்புறம் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் 2 கேஸ் போடுறேன். ஒரு அம்மா கலெக்டர் அம்மா விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. அங்கே குளம் இருந்தது உண்மை தான், இப்போ அது குப்பைமேடு ஆகி போச்சு. நான் எடப்பாடிக்கு ஒரு லெட்ரு போடுறேன், ஐயா நீங்கள் குளத்தை மீட்டு எடுங்க. குளங்கிறது ரிலீஜியஸ், அப்பார்ட் ஃப்ரம் ரிலீஜியஸ், நிலத்தடி நீர் ஒவ்வொருத்துக்கு மக்களுக்கு நல்லது. அது என்ன சொல்கிறீங்க, ஒரு குளத்தை தண்ணி தேங்கினா குளம் நிலத்து சைடில் இருக்கவங்களாம் ஒரு பேர் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எடுங்க ஐயா அப்படின்னா பதில் கூட கிடையாது, அத்தனை மட்டும் கிடையாது. நிர்வாகம் என்னங்கிறது சொல்கிறேன். அதனால் இவங்களோட ஒரே நோக்கம் தப்பாக நினைக்காதுங்க, கொள்ளை தான். இப்போ விஜய் அவர்களோட அந்த பரப்புரையில் இப்படி ஒரு சம்பவம் ஆனதுக்கு காவல்துறையுமே அவங்க போதிய ஒரு கட்டுப்பாடு கொடுக்காம, போதிய ஒத்துழைப்பு கொடுக்காததும் காரணம்னு சொல்கிறாங்களே சார். நீங்கள் காவல்துறையை நீங்கள் என்னங்க இவ்வளோ 10,000 பேர் 20,000 பேர் கூடுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. 50,000 பேர் கூட்டிகிட்டா காவல்துறை என்ன பண்ண முடியும்? நீங்கள் அப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இவருக்கு வருங்கிறது அனுமானிக்கணும்.